வணக்கம். எல்லாரும் நலமா இருக்கிறீர்களோ? நாங்க நல்ல நலமா இருக்கிறோம். உலகத்து உறவுகள் நலம் வேண்டி இன்று மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இன்று மிகவும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி. உலக பரப்பெங்கும் தமிழர்கள் வாழ்கிறார்கள். உலக பரப்பெங்கும் தமிழ் மக்கள் அகதி அந்தஸ்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு நல்ல நிலையில் வாழ்கிறார்கள். உலகில் எத்தனையோ நாடுகளில் மக்கள் வாழ்ந்த போதும் இந்த நாட்டில் வாழ்பவர்கள் மிகவும் சந்தோஷமாகவும் மிகவும் கௌரவமாகவும் வாழ்கிறார்கள் என்பதை பற்றி ஒரு சிறிய ஆராய்ச்சி. இப்போ கனடாவை எடுத்துக்கொண்டால் எல்லாரும் 190-200 நாடுகளில் இருந்து வந்த முழு மக்களும் கனடாவுக்கே வர விரும்புகிறார்கள். கனடாவினுடைய சட்டங்கள் அநேகமாக அகதிகளுக்கு ஒரு 50-60% சந்தர்ப்பத்தை கொடுக்கிறது. அவர்கள் கௌரவமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதற்கு உரிய சந்தர்ப்பங்களை கொடுக்கிறது. சட்டமும் அப்படி கொடுக்கிறது. ஒன்றுமே இல்லாமல் வருபவர்கள் கூட இந்த நாடு அரவணைத்து அவர்களை படிப்பித்து நல்லொரு நிலைக்கு கொண்டு வரும் நிலையில் இருக்கிறது. மற்றது இந்த நாட்டை அகதிகளால் உருவான நாடு என்றே தான் சொல்லுவார்கள் எல்லாரும். காரணம் 200 நாடுகளில் இருந்து மக்கள் வந்து இங்கே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கிறார்கள் என்று இந்த கனேடியன் கவர்மெண்ட் சொல்லுகிறது. மற்றும் வேறு வேறு நாடுகளில் இருந்து வருபவர்களின் நாடுகள் ஒரு தர்மபுரை சொல்லுவார்கள். சொல்லுங்கள் ஐயா, நீங்க சொல்றப்ப இலங்கையோட இலங்கையான சந்தோஷமா இருக்கிறாங்க. தீபாவளிக்கு வழி கொடுத்துறோம், தெப்பங்களுக்கு புது வட்டி கட்டுறோம், இங்க திருவிழாக்கே வழி கொடுத்துறோம். பிறகு அதை விட வேற இங்க திருவிழாக்கெல்லாம் வடி கொடுத்துறோம். சந்தோஷமா இருக்கிறோம். இங்கேயும் சந்தோஷம் மாதிரி இருக்கிறோம். ஆனா உணர்வாப்பு சந்தோஷம் இலங்கை தான். எங்களோட தாய்நாடு, பெற்ற நாடு. நீங்க பெற்ற நாடு சரி. இப்ப வளர்ப்பு நாடை பற்றி தான் நாங்க கேட்கிறோம். இப்ப பெற்ற பெரிய பிரச்சனை இல்லை. வளர்ந்தது நீங்க வளர்ந்து உருவாகி இன்றைக்கு ஒரு நிலையில இருக்கிறாண்டா வேறு நாடுகள்ல வெளி நாடுகள்ல நான் வந்து பெரிய நாடுகள் எங்களை வளர்த்து விட்டாக்களை தான் நாங்கள் கேட்கிறோம்னா அவர் சொன்ன கனடா மாதிரி சுவிட்சர்லாந்தையும் இப்போ மக்கள் விரும்பி போகிறார்கள். அங்கேயும் சட்டத்திட்டங்கள் எல்லா எல்லா நாட்டிலேருந்து மக்கள் போயிருக்காரு. அந்த நாட்டில் நல்ல தொழில் வாய்ப்பும் சரி, தொழிலும் சரி, அது இந்த மணி இந்த வேல்யூவும் சரி, அங்கே மக்கள் கூடுதலாக விரும்புகிறாங்க. அங்கே போயிருக்க இப்போ வேறு நாடுகள் ஒப்படைக்க அங்கே வந்து ஒரு சர்டன் டைமுக்கெலாம் வேலை போகிறது. மற்றது அங்கே சம்பளம் நல்ல சம்பளம். இத்தனை பேர் அங்கே போய் நல்லா இருக்கிறாங்க. அந்த நாடு சுவிஸை பொறுத்த மட்டும் எல்லாருக்கும் விரும்பின நாடு. என்னது நான் இலங்கையில் போனால் சுவிஸ்லேருந்து வந்தால் பார்த்தா ஒரு வித்தியாசம் தான் இருப்பாரு. கழுத்து முழுக்க தங்கலியோடும் எல்லாரையும் பார்த்தா அந்த பணபலம் மிக்கவர்கள் வெல்த்தி ஹெல்த்தியுமே ஆக்களை பார்த்தாலும் குழுவோட தான் இருக்கிறேன். 2000 வந்தவரை பார்த்தா காஞ்சி வரண்டு ஒன்றும் இல்லாம நிற்கிறேன். இல்லை, ஐரோப்பா நாடுகளை பொறுத்தவரையில ஐரோப்பா நாடுகள் எல்லாம் ஒரே சட்ட திட்டத்தை தான் பின்பற்றினாலும் கூட நாட்டுக்கு நாடு வித்தியாசங்கள் நிறையவே இருக்கிறது. ஆனால் அகதிகள் என்று போகும்போது எல்லா நாடுகளுமே அகதிகளை ஏற்றுக்கொள்ளும் நாடுகள் தான். ஏன் காரணம் என்னென்னு சொன்னால், 2ஆம் உலக யுத்தத்தின் போது இந்த மக்கள் அளிக்கப்பட்ட வேண்டியால் இங்கே மக்கள் தொகை தேவை, ஒர்க் மார்க்கெட்டுக்கு ஆக்கள் தேவையாக இருக்கிறபடியால் மக்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். என்றாலும் ஒவ்வொருத்தரும் அவையவே போய் குடியேறின நாடே திறந்தது என்று சொல்லுவார்கள். இப்போ நாங்கள் சில பேர் கனடாவுக்கு வந்தால் கனடா தரம் பண்ணுவார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் வேறு நாடுகளில் வந்தவர்கள் கனடாவுக்கு வரும்போது கனடா நல்ல நாடு, இங்கே ஊரில் இருந்த மாதிரியே இருக்கலாம், கோயில் என்ன திருவிழா என்ன என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இந்த வீதிகள் எல்லாம் பெரிய அகலமான வீதிகள், ஹைவே எல்லாம் பெரிய வீதிகளாக இருக்கிறபடியால் இங்கே போக்குவரத்து எல்லாம் சுகமாக இருப்பதாக கனவேருக்கு பிடித்திருக்கிறது. ஐயா, நீங்கள் சொல்கிற உண்மை. கனடா உண்மையில உங்களை கொடுத்து வச்ச நாடு. ஆனால் இன்னும் பிரச்சனை, இது இப்போ ஒரு 2000 ஆண்டுக்கு முதல் நல்ல நாடாக இருந்தது. இப்போ மோசமான நிலைக்கு போய்கொண்டிருக்கு. வேறு நாடுகளில் இருந்த ஆக்கள் வந்து அப்படி மோசமான நிலைக்கு போய்கொண்டிருக்குன்னா வறுமை இங்கே கூடிக்கொண்டு போகும். ஏன்னா பொருட்கள் விலை கூடிக்கொண்டு போகும். அதால களவெடுக்கிற கொலை செய்கிறதெல்லாம் இப்ப ஒரு சர்வசாதாரண சும்மா நிக்கிற காலகட்டத்தை வராங்க. மற்றது இது பொருளாதார சீர்கேடு இல்லை, பொருளாதார குறைவுன்றது கனடாக்கு மட்டும் இல்லை, அது உலக பொருளாதாரமே இன்று ஆட்டம் கண்டிருக்கிறது. அதுவும் விசேஷமாக சொல்வதாக அமெரிக்க ஜனாதிபதி மாண்புமிகு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் அரசியல் அதிரடி நடவடிக்கையால, இந்த டாக்ஸ் வரி பிரச்சனையால எல்லா நாடுகளுமே இப்ப ஒரு ஹெல்த்தியான இதா இல்லை. எல்லா நாடுகளுமே ஒரு ஆட்டம் கண்டு கொண்டு தான் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் அவர்கள் வந்து தங்கி இருந்த நாடு அவர்களுக்கு பெருமையாகத்தான் இருக்கும். மற்றது இன்று தமிழ் மக்கள் பேசாத மொழியே இல்லை என்று சொல்லலாம். ஜெர்மனியில் உள்ளவர்கள் ஜெர்மன் கதைக்கிறார்கள், சுவிட்சர்லாந்தில் உள்ளவர்கள் சுவிஸ் கதைக்கிறார்கள், அப்படி ஒவ்வொரு நாடு, பிரான்சில் உள்ளவர்கள் பிரெஞ்சு கதைக்கிறார்கள். அப்படி ஒவ்வொரு நாட்டில் உள்ளவர்களும் அந்தந்த மொழிகளை கதைத்து அந்த பிள்ளைகள் பாண்டித்தியம் பெற்று வேலைகளும் செய்து நன்றாகவே இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும்.
இந்த நாட்டுக்கு வந்து நான் நடுக எல்லாரும் சொல்றது இப்படியோட இந்த நாட்டில் மண்ணை நீங்க தொட்டு கும்பிட்டு போங்க. ஊர்ல இருக்க நாங்கள் பயந்து இரவில ஆமிக்காரம் வருவாங்க, நாய் உழைச்சால் ஆமிக்காரம் வரன்னு பயந்து ஒடுங்கி பிள்ளைகளை வச்சிருக்க பயம். இப்ப நாங்கள் செல்வ நல்ல சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறோம். எல்லாருக்கும் சொல்றது இந்த நாட்டை நீங்க தொட்டு கும்பிட்டு போங்க. இது அருமையான நாட்டை வந்திருக்கிறீங்க. இங்க நீங்கள் ஒரு கெட்ட செயல் ஒன்று செய்யாம நிம்மதியா இருந்தா உங்களை கை கொடுத்து உயர்த்தும். ஆனா இங்க நீங்க கெட்ட வேலை செய்யறதா உங்களை ஒரு கரைக்கு ஒதுக்கி விட்டே போகும். கனடா மறுபக்கம் உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு அருமையான நாடு உலகத்தை கிடைக்காது. யூரோப்பியன் ஓக்கதான். ஆனா இங்க நாங்க எவ்வளவு சுதந்திரமா இருக்கோம். சில பேர் வந்து இந்த நாட்டில் கெடுக்கிறார்கள், மற்ற இந்த உதவி அது செய்யாத நேர்மையா உழைங்கோ, நேர்மையா இருந்தா நீங்கள் வடிவா வாழலாம். அது உண்மை. நீங்கள் சொன்னது நிச்சயமான ஒரு உண்மை. இலங்கையில் நாங்கள் இருந்த போது இன்னொரு சத்தம் கேட்டாலும் தூக்கம் கேட்டு எழுப்பி பார்ப்போம் என்ன நடக்குது, யார் வந்திருக்கிறாரோ, வாழோட வந்திருக்கிறாரோ அல்லது இந்த சண்டித்தனத்துக்கு வந்திருக்கிறாரோ. நாய் உழைச்சாலும் பயம், மற்றது இந்த சத்தம் கேட்டாலும் உண்மையா பயம். ஆனால் அந்த எந்த விதமான ஒரு பயம் இல்லாமலும் நாங்கள் நிம்மதியாக காலை நீட்டி படுத்து உறங்குகிறோம் என்றால் அது இந்த புலம்பெயர் தேசங்களில் தான். புலம்பெயர் தேசம் என்று சொல்றதை விட கனடா சொர்க்கம் என்றால் கனடா. நாங்கள் உண்மையாக சொர்க்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணன் சொன்ன மாதிரி தொட்டு கும்பிடுற நிலத்தை தொட்டு கும்பிடுற நல்லது உண்மை. ஏன்னு கேட்டால் நாங்கள் என்ன கஷ்டத்தில் வந்தனாங்க, ஒன்றும் இல்லாமல் வந்தனாங்க. ஆனால் கஷ்டப்படாமல் ஒன்றுமே நடக்காது. நீங்கள் சில பேர் நினைக்கிறாங்க மரத்திலேருந்து காசிஞ்ச கொட்டவில்லை, கஷ்டப்பட்டு தான் இரவு பகல் அடித்து தான் நாங்கள் முன்னோருக்கு வந்த நாங்கள். ஆனால் அதை வடிவாக அந்த காசை உழைச்ச காசை வடிவாக அனுபவிக்கக்கூடியதா ஒரு நாடு அது கனடா. எங்களை பொறுத்த மட்டும் இல்லை. ஸோ நேர்மையாக இருந்தால் இப்போ நல்லது. இலங்கை ஓகே, பிறந்த நாங்கள். ஆனால் எங்களை வளர்த்து விட்ட இன்றைக்கு ஒரு நாங்கள் மனிதராக இருக்கிறதுக்கு நல்லொரு நாடுன்றா அது கனடான்னு தான் இந்த தாழ்மையான அபிப்பிராயம். இல்லை, இப்போ நீங்கள் சொன்னது சரி, கனடா ஒரு புண்ணிய பூமி தான், அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இப்போ ஜெர்மனியிலே ஒருத்தர் வளர்ந்திருந்தால் அந்த பிள்ளை அந்த நாடு தான் தர வேண்டும் சொல்லுவோம். யார் அந்த எந்தெந்த நாடுகளில் இருக்கிறீர்களோ அந்தந்த நாடுகள் நல்ல நாடுகள் தான். அதை இல்லை என்று நாங்கள் சொல்லவோ இல்லை அந்த நாட்டை பற்றி குறை கூறவோ வரவில்லை. ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த நாடு பெரிய நாடு, சுதந்திரமான நாடு, நல்ல நாடுதான். ஆனால் நீங்கள் சட்டத்தின் படியில் இயங்கினீர்களா இருந்தால் இந்த நாடு உங்களை வாழ வைக்கும். எல்லா நாடுமே நல்ல நாடு, எல்லா நாட்டிலுமே மனிதர் வாழ தகுதி உடையவர்கள். எனவே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக தொடரலாம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். மீண்டும் நல்ல ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். புலம்பெயர் தேச மக்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் ஷேர் பண்ணுங்க. அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.